என்னால நம்ப முடியல. ஏன் எதிரி கூட லக்ஷ்மி கை கோத்திருக்காளா? நந்தன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு லக்ஷ்மி உதவி செய்யறாளா? ஆக்சுவலா லக்ஷ்மி எதுக்காக இதெல்லாம் செஞ்சா? ஷேர் ரூபத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்காக. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாவம் லக்ஷ்மி என்ன ஆயிடுவாளோன்னு அவளுடைய பேர்ல மாமா எழுதி கொடுத்த ஷேர்ஸ வித்துக்கணும்னு நினைச்சிருக்கா. பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா? அவ சுயநலத்துக்காக யாரு பலியானாலும் பரவாயில்லையா? இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் மித்ரா. அந்த நிலா கைக்கு வர்ற வரைக்கும் நல்லவங்கங்கிற போர்வைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கைக்கு கிடைச்சிட்டா அப்பதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை நமக்கு காட்டுவாங்க. இப்போ லக்ஷ்மி செஞ்சது கூட இதேதான். லக்ஷ்மியை நான் எந்த அளவுக்கு நம்புனேன். கடைசியில அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவளை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன். அவ கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அவ மேல நம்பிக்கை வச்ச நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. மித்ரா, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நீ லக்ஷ்மியை தப்பா நினைக்காத. அந்த வீடியோல இருக்கிறது எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நீங்க இதுல என்ன உண்மை தெரியணும்னு நினைக்கிறீங்க டாட்? கண்ணு முன்னாடி இவ்ளோ பெரிய சாட்சி இருந்தும் கூட அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைன்னு என்னை ஏமாத்திக்க சொல்றீங்களா? நம்மள நாம ஏமாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா போதும். ஏன் சொல்றேன்னா அண்ணி பணத்துக்காக இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. வேண்டாம் விவேக், இதுக்கு மேலேயும் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காத. அந்த லக்ஷ்மி செஞ்சது சின்ன துரோகம் இல்ல, அது வாழ்க்கை முழுக்க ஜீரணிக்கவே முடியாத ஒரு மோசமான துரோகம். நான் சொல்றதை கேளுங்க பெரியம்மா. அண்ணிய தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சுன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரிய வரும். இல்லடா விவேக், நல்லவங்கிற போர்வையில இருந்துகிட்டு எல்லாரையும் இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கொடுக்க கூடாது. இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். இன்னும் அந்த லக்ஷ்மியை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. இனி எப்பவுமே லக்ஷ்மி முகத்தை பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டேன். அரவிந்தா, நீயாவது புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. நந்தன் குடும்பம் ரொம்பவே பலமானது. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நம்ம குடும்பத்தையே பலவீனமாக்கிட்டா. அது அந்த பிரவீன் மீட்டலுக்கு ரொம்ப பலம் ஆயிடுச்சு. லக்ஷ்மியை பகடக்காய பயன்படுத்தி நமக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச அந்த பிரவீன் மீட்டல நான் சும்மா விட போறதில்ல. அரவிந்தா, எங்க போற? அந்த பிரவீன் மீட்டலுக்கு பாடத்தை புகட்ட. அரவிந்தா, அரவிந்தா, அரவிந்தா. வீடியோ மூலமா நான் ஊத்துன இந்த எண்ணெய் இப்படி பத்திக்கிட்டு எரியும்னு நினைச்சு கூட பார்க்கல. எது எப்படியோ நான் வீசின அம்பு குறி தப்பவே இல்லை. என்ன அரவிந்தா மேடம், தொண்டை கிழிற அளவுக்கு கத்துறீங்க? இவ்ளோ சத்தமாலாம் கத்தக்கூடாது. வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடும். இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு பொண்ண பணையமா வச்சு ஒரு கேவலமான காரியத்தை பண்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? இத பாருங்க அரவிந்தா மேடம், வியாபாரம் வந்துட்டா நம்ம வளர்ச்சிக்காக நாம என்ன வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்ல அரவிந்தா. இந்த விஷயத்துல நீங்க மாஸ்டர் டிகிரி எடுத்தவங்களாச்சே. பிசினஸ் விஷயத்துல நான் உங்களையே மிஞ்சிட்டேன், உங்களை தாண்டி போயிட்டேன். என் லெவலுக்கு உங்களால வரவே முடியாது.
முடிஞ்சா இதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு டிராவல் பண்ணுங்க, இல்லன்னா ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க. என்ன புரிஞ்சுதா? டேய் பிரவீன் மிட்டல், எங்க மருமகளை நீ ஏமாத்தி இருக்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீ அவளை மாட்டி விட்டுருக்க. அதனாலதான் தான் ஷேர்ஸ உனக்கு கொடுக்க அவ தயாராயிட்டான். என் மருமகளை என்ன சொல்லி ஏமாத்தின? என்னங்க மருமகன்னு சொல்றீங்க? மருமகங்கிற வார்த்தைக்கு தகுதி இல்லைன்னு அவ நிரூபிச்சுட்டு போயிருக்கா. மருமகங்கிற வார்த்தைக்கு அவ அர்த்தத்தை மாத்திட்டாங்க. இன்னும் அவளை நீங்க சொந்த மருமகளை நினைக்கிறீங்களா? உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு அரவிந்தா. நீங்களா என்ன தங்கத்துக்கும் களிமண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இவ்ளோ புவரான நாலேஜை வச்சுதான் நீங்களா இத்தனை நாள் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? என்னால இதை சுத்தமா நம்பவே முடியல. எதை பத்தி பேசுற பிரவீன் மிட்டல்? இங்க பாருங்க, நான் பெரிய ஃப்ராடு தான், நான் சுயநலவாதி தான். நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் தாராளமா திட்டிக்கலாம், ஐ டோன்ட் கேர். ஆனா நீங்க என்ன இப்படி தியாகம் பண்றவங்கள போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம காதால கேக்குற எல்லாத்தையும் நம்பணுங்கிற அவசியமும் இல்ல. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன். ஆனா அந்த வீடியோல இருக்கிறது உண்மைன்னு ரொம்ப நல்லாவே தெரியுதே. நான் உன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற மாதிரி லக்ஷ்மி உண்மையிலே தப்பு செய்யலனா அவ எதுக்காக வீட்டுக்கு திரும்பி வரல? யாருகிட்டயும் சொல்லாம அவ எங்க போயிட்டா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்றா. மித்ரா, உன்னுடைய கேள்விக்கு எங்ககிட்ட பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா லக்ஷ்மி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யத்தான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு ஏமாத்த தெரியாது. அவ தியாகம் மட்டும்தான் செய்வா. அவளுக்கு துரோகம் செய்ய தெரியாதுடா. அந்த லக்ஷ்மி மேல போய் நீ இந்த அளவுக்கு பழிய சுமத்திக்கிட்டு இருக்கிய மித்ரா. இவ்வளவு நாளா நானும் இப்படிதான் ஏமாந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவ யாரு என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா அண்ணி இதெல்லாம் பணத்துக்காக தான் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற எதுக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பா? அன்னைக்கும் சொத்து இருக்குன்ற விஷயம் உங்களுக்கே தெரியும்ல அண்ணா. வெறும் பணத்துக்காக அவங்க இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாரும் அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஒரு நம்பிக்கை துரோகி. அந்த துரோகிய என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்.